ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பாயிண்டர் வேரியபிளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாயிண்டர் வேரியபிளை யூஸ் பண்ணி தான் லிங்க்டு லிஸ்ட்டு எல்லாமே ட்ரீ ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ட்ரீ லிங்க்டு லிஸ்ட் இந்த எல்லா காம்ப்ளெக்ஸான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த பாயிண்டர் வந்து ஒன்லி வேரியபிளோட மெமரி அட்ரஸை சேவ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. இது எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம ப்ரோக்ராம் வழியாக பார்த்துடலாம். பாயிண்டர்.cன்னு ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் நம்ம ஒரு ஹெட்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ வழக்கம் போல் ஒரு மெயின் ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இன்டிஜர் எக்ஸுங்கிற ஒரு வேரியபிளில் 10ங்கிற ஒரு வேல்யூவை நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? சரி, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா ஆம்பர்சண்ட் எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக ஆம்பர்சண்ட் எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வேல்யூ வேண்டாம், பட் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்க மெமரி அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆம்பர்சண்ட். இந்த ஆம்பர்சண்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, இதோட ஸ்டோர் ஆகிருக்க மெமரி அட்ரஸ் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிரும். இது பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் இருக்கும். சரி, இதை என்ன பண்ணுறோம், ஒரு பாயிண்டர் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். சரி, இந்த ஸ்டார் சிம்பிள் தான் பாயிண்டர். சரிங்களா? சரி, இது இந்த வேரியபிளோட மெமரி அட்ரஸை இதில் சேவ் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா? இதுதான் பாயிண்டர் வேரியபிள். சரி, இப்போது நம்ம இந்த x10ஓட மெமரி அட்ரஸை நம்ம பாயிண்டர் பியில் நம்ம சேவ் பண்ணி வச்சிட்டோம். ஏன் பாயிண்டர் பி கொடுத்துருக்கோம்னா, இந்த பாயிண்டர் மூலமாக நம்மளோட x10ங்கிற வேல்யூ நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அது எப்படின்னு பிரிண்ட் பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இல்லை பர்சன்டேஜ் டினா இன்டிஜர்னு உங்களுக்கு தெரியும். இல்லை எக்ஸோட வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இதில் நமக்கு 10 இந்த இடத்துல 10 கிடைக்கும். சரி, ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோட மெமரி அட்ரஸ் பிரிண்ட் பண்ண போகிறோம். மெமரி அட்ரஸ் எடுக்கிறதுக்கு என்ன ஆம்பர்சண்ட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, ஆம்பர்சண்ட் யூஸ் பண்ணியாச்சு. சரி, என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், அதோட மெமரி அட்ரஸ்ங்கிறது பாயிண்டர் பின்னு நம்ம இதில் ரெப்ரசன்ட் பண்ணணும். சரி, இதை யூஸ் பண்ணால் தான் அந்த மெமரி அட்ரஸ் கிடச்சிருமே. எதுக்காக இந்த வாய்டு நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா, இந்த வேரியபிள் பக்கத்தில் இந்த மாதிரி க்ளோஸ் ஒன் ஓப்பன் ப்ராக்கெட் வந்துச்சுன்னா இது காஸ்ட் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, ப்ரோக்ராமுக்கு தெரியாது இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறது தெரியாது. இது இன்டிஜரா, ஃப்ளோட்டா, டபுளான்னு சொல்லிட்டு இது இல்லாமல் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும், ஆனால் சேஃப்டியாக இருக்காது. சில சிஸ்டத்தில் வார்னிங் காமிக்கும். சரிங்களா? சரி, சில சிஸ்டத்தில் ஒர்க் ஆகாது. ஆனால் இது போடும்போது என்ன ஆகும்னா, இது வந்து இன்டிஜராக இருந்தாலும் சரி, ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, டபுளாக கேரக்டர் என்ன வேரியபிளாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஷன் பண்ணி சேஃப்டியாக இதை பிரிண்ட் பண்ண வைக்கும். சரிங்களா? அதுக்காக தான் அந்த வாய்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இது வந்து கன்வர்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. சரி, நெக்ஸ்ட் லைன் என்ன பண்ண போகிறோம்னா, இதே 10ங்கிற வேல்யூவை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம்னா, ஸ்டார் பி. இதில் மெமரி அட்ரஸ் தானே சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. அப்போ எப்படி இதில் ஸ்டார் பி கொடுக்கும்போது 10ங்கிற வேல்யூ வருது அப்படின்னா, இந்த ஸ்டார் பின்னு இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னாலே பர்சன்டேஜ் டி கொடுத்துட்டோம்னா என்ன ஆகும்னா, இது எந்த மெமரி அட்ரஸ் சேவ் பண்ணியிருக்கோ அதுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குங்கிறத பிரிண்ட் பண்ணும். சரிங்களா? அப்போது இந்த இடத்துக்கு நமக்கு 10 தான் கிடைக்கும். சரி, ஓகே. அப்போது அடுத்த லைனில் வந்து இந்த பியை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். பின்னா இதில் இந்த எக்ஸோட மெமரி அட்ரஸ் இந்த பியில் சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், பியை பிரிண்ட் பண்ணுறோம். பியை பிரிண்ட் பண்ணும்போது பாயிண்டர், இதுவும் பாயிண்டரை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஏன்னா இதில் வந்து பியில் என்ன சேவ் ஆகிருக்கும், எக்ஸோட மெமரி அட்ரஸ் சேவ் ஆகிருக்கும். ஸோ அதை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவில் இருக்கும். அதை பிரிண்ட் பண்ணால் நம்ம பாயிண்டருக்கு தான் போகணும். அப்போ பிங்கிற வேல்யூ இதில் ஸ்டார் பின்னு கொடுத்தாச்சு. இதில் பின்னு கொடுத்து சேஃப்டி கன்வர்ஷனுக்காக மறுபடியும் வாய்டுன்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்டர் மூலமாக இந்த வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸ்டார் பி = 20 நம்ம கொடுத்துட்டோம்னா இது என்ன ஆகும்னா, இதில் சேவ் ஆகிருக்க மெமரி அட்ரஸில் என்ன வேரியபிள் இருக்கோ அதோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். இப்போ இதில் பிரிண்ட் பண்ணோம்னா இதில் வந்து எக்ஸோட வேல்யூ மறுபடியும் டேரெக்டாக எக்ஸ்ன்னு கொடுத்தோம்னா இதில் 20ன்னு இதில் மாறி இருக்கும். இது டைனாமிக்காக சேஞ்ச் ஆகிரும். சரிங்களா? இப்போ ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துடலாம். gcc pointer.c output pointer. ஓகே, ஃபைல் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 10ங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ரெண்டாவது மெமரி அட்ரஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு. மூணாவது 10ங்கிற வேல்யூ ஸ்டார் பின்னு கொடுத்ததுனால 10ங்கிற வேல்யூவில் உள்ள வேரியபிள் உள்ள வேல்யூ அந்த ஸ்டார் பியில் உள்ள சேவ் பண்ணியிருக்க மெமரி அட்ரஸில் உள்ள வேல்யூவை பிரிண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? திருப்பி அந்த பியில் சேவ் ஆகிருக்கிறது வந்து நம்ம மெமரி அட்ரஸ் தான் சேவ் பண்ணியிருக்கோம். மெமரி அட்ரஸ் கிடச்சிருச்சு. சரி, ஓகே. இது வந்து அந்த பாயிண்டர் மூலமாக அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணதுனால 20ன்னு நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆயிடுச்சு. சரி, அப்போ பியோட மெமரி அட்ரஸ் வேறு இருக்குமா, அதை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு செக் பண்ணிங்கன்னா, கீழே வந்து மறுபடியும் ஒரு printf கொடுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், பியோட மெமரி அட்ரஸ் ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இது பாயிண்டரான வேல்யூ, இது சேஃப்டி கன்வர்ஷன். சரி, இப்போ நம்ம திருப்பி ரீகம்பைல் பண்ணி பார்க்கலாம். கம்பைல் ஆயிடுச்சு. ஓகே,
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது அட்ரஸ் ஆஃப் த பீப்புள் அடிஷ்னலாக ஒரு அட்ரஸ் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ் வந்து எக்ஸோடது சரிங்களா, இது வந்து பியோடது சரிங்களா. ஸோ இப்படி மெமரி லொக்கேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் ஆகுது. இது டைனமிக்காக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. லிங்க்டு லிஸ்ட்டு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இந்த பாயிண்டர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம பாயிண்டர்ஸ் மூலமாக இந்த வேரியபிளோட வேல்யூ ஈஸியாக சேஞ்ச் பண்ண முடியும். இன்னொரு வீடியோவில் புது கண்டிஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.